நீங்கள் அதிகாலையிலே எழுந்திருக்கணும்னா பெரியவங்க கிட்ட பணிவாக நடந்துக்கணும். அப்போ தான் அதிகாலையில் எழுந்திருக்க முடியும். ஏன் ரொம்ப நேரம் வரைக்கும் தூங்குறாங்க? சிலர்லாம் பார்த்தா 7 மணி வரைக்கும் 7:30 வரைக்கும், லீவுன்னா 8 மணி வரைக்கும் தூங்குவாங்க. காரணம் என்னென்னா பெரியவங்ககிட்ட அவங்க பணிவாகவே நடந்துக்க மாட்டாங்க. எதிர்மறையான சிந்தனை தான் காலையில் ரொம்ப நேரம் வரைக்கும் தூங்குறது காரணம். நீங்கள் அதிகாலையிலே விழிக்க வேண்டுமென்றால் நேர்மறையாக சிந்திக்க வேண்டும். உங்கள் வீட்டில் உள்ள பெரியவங்களை பற்றி அவங்ககிட்ட ஏற்று பேசக்கூடாது, வாக்குவாதத்தில் ஈடுபடக்கூடாது. வாக்குவாதத்துலலாம் ஈடுபடவே கூடாது. அப்புறம் உங்கள் தொழில் செய்கிற இடத்துல மேலதிகாரி இருப்பாங்க, அவங்ககிட்ட பணிவாக நடந்துக்கணும். அவங்கள பற்றி குறை சொல்லிகிட்டு இருக்கக்கூடாது. அப்படி குறை சொல்லிட்டு இருந்தீங்கன்னா பெரியவங்களை பற்றி குறை சொல்கிறது, உங்களுடைய மேலதிகாரிகளை பற்றி குறை சொல்கிறது, இதெல்லாம் எதிர்மறையான சிந்தனைகளை உருவாக்கி சோம்பேறித்தனத்தை தான் ஏற்படுத்தும். காலையில் சீக்கிரமாக எழுந்திருக்கவே முடியாது. பெரியவங்களோட ஆசீர்வாதம் இருந்தால் தான் நீ காலையிலே எழுந்திருக்க முடியும், அதிகாலையிலே எழுந்திருக்க முடியும். பெரியவங்களோட ஆசீர்வாதம் இல்லாமல் வாழ்க்கையில் முன்னேறவே முடியாது. வாழ்க்கையில் முன்னேறணுன்னா பெரியவங்களோட ஆசீர்வாதம், அதாவது உங்கள் வீட்டில் உள்ள பெரியவங்க, சொந்தக்காரங்க, எப்படி உங்களுக்கு தெரிஞ்சவங்க, அது மாதிரி வேலை செய்கிற இடத்தில் உன்னை விட பெரியவர்கள், உனக்கு மேலதிகாரிகள், அவர்களுடைய ஆசீர்வாதம் கண்டிப்பாக இருக்கணும். அப்போ தான் வாழ்க்கையில் சுறுசுறுப்பாக முன்னேற முடியும். அதிகாலையில் விழித்து கொள்ள முடியும். அதிகாலையில் விழித்து கொள்வதற்கு இதுக்கு எவ்வளோ சம்மந்தம் பாருங்கள். நீங்கள் பாட்டுக்கு உங்கள் வீட்டில் உள்ள பெரியவங்களை பார்த்து குறை சொல்கிறீங்க. அப்பாவை பற்றோ, அம்மாவை பற்றோ, அக்காவை பற்றோ, அல்லது அண்ணனை பற்றியோ, பெரியப்பா பற்றியோ, மாமா பற்றியோ, சித்தப்பா பற்றியோ நீங்கள் குறை சொல்லிகிட்டே இருக்கீங்கன்னா உங்களுக்கு எதிர்மறையான சிந்தனை தான் இருக்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ரொம்ப நேரம் வரைக்கும் உங்களால் காலையில் எழுந்திருக்கவே முடியாது. எதிர்மறையான சிந்தனை. ஏன்னா பொதுவாக நம்மளை யார் காலையில் எழும்பணும்னு சொல்லுவாங்க? பெரியவங்க தான் சொல்லுவாங்க. பெரியவங்க தான் ஏன் இவ்வளோ நேரம் வரைக்கும் தூங்குற, நம்ம ஒரு 8 மணி வரைக்கும் 9 மணி வரைக்கும் தூங்குறோம் அப்படின்னா எழுந்துருன்னு உங்களை யார் எழுப்புவாங்க? பெரியவங்க தான். உங்களை விட பெரியவங்க தான் உங்களை எழுப்புவாங்க. அப்போ யாருடைய விருப்பம் காலையிலே எழுந்திருக்கணுங்கிறது? யாருடைய விருப்பம்? பெரியவங்களோட விருப்பமாக இருக்கிறது. உங்கள் வீட்டில் உள்ள பெரியவர்களுடைய விருப்பமாக காலையில் எழுந்திருக்கணுங்கிறது பொதுவாகவே அது பெரியவர்களின் விருப்பமாக இருக்கிறது. நீ பெரியவர்களை பற்றியே குறை சொல்லிகிட்டு இருக்க. உங்கள் வீட்டில் உள்ள பெரியவங்க அல்லது வேலை செய்கிற இடத்துல உள்ளவங்க, அங்கே உள்ள பெரியவங்க, மேலதிகாரிகள், அவங்கள பற்றியே குறை சொல்லும்போது அப்போ அவங்களுக்கு எதிராக அவங்க எதெல்லாம் விரும்புவாங்களோ அதுக்கு எதிராக தான் நீங்கள் சிந்திப்பீங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க? காலையில் எழுந்திருக்கணும்னு நினைப்பாங்களா? அப்போ நம்ம காலையில் எழுந்திருக்கக்கூடாதுன்னு நினைப்போம். ஏன்னா அவங்கள பற்றி நம்ம குறை சொல்கிறோம். குறை சொல்லும்போது அவங்களுக்கு எதிராக தான் நம்ம யோசிப்போம். அவங்க என்னென்னலாம் விரும்புவாங்க? உழைக்கணும்னு விரும்புவாங்க, நல்லது செய்யணும்னு விரும்புவாங்க. பெரியவங்க அதைத்தானே விரும்புவாங்க. நல்லது செய்யணும், அறிவுரை கூறுவாங்க. அப்படி இருக்காத, எப்படி இருக்காத, காலையில் எழுந்திருக்கணும். அப்போ அவங்க என்னெல்லாம் சொல்கிறாங்களோ அவங்க நினைக்கிற மாதிரி நம்ம வாழக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுவோம்? அவங்கள பற்றி குறை சொல்கிற ஒரு நபராக நாம் இருந்தால் அவங்க நினைக்கிற மாதிரி நம்ம வாழக்கூடாதுன்னு தான் நினைப்போம். அது நமது மனதில் எதிர்மறையான சிந்தனைகளை ஏற்படுத்தும். அது சோம்பேறித்தனத்துக்கு தான் வழிவகுக்கும். பெரியவர்களுக்கு எதிராக சிந்தித்தா நீங்கள் சோம்பேறி ஆகிடுவீங்க. செய்வதற்கு நல்ல விஷயங்கள் எதுவுமே உங்கள்கிட்ட இருக்காது. அப்புறம் கெட்ட விஷயங்களை செய்ய சோம்பேறி ஆகிட்டால் கெட்ட விஷயங்களை செய்ய ஆரம்பிச்சிருவீங்க. மனுஷங்க எதையாவது ஒன்று செஞ்சு தான் ஆகணும். அப்போ பெரியவர்களுக்கு நீங்கள் எதிராக யோசிச்சிங்கன்னா அவங்க நல்ல விஷயங்கள் செய்கிறது குறைஞ்சிக்கிட்டே போய் கடைசியில் சோம்பேறி ஆகிடுவாங்க. சோம்பேறியானதுக்கப்புறம் அவங்க கெட்ட விஷயங்கள் செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. அதனால் இப்போ ஆசிரியர் சொன்னால் கேட்காத பசங்க ஆசிரியர்களுக்கு எதிராக ஆசிரியர்களே எதிர்த்து பேசுவானுங்க. ஏற்று பேசுகிறது, குறை சொல்கிறது, கமெண்ட் அடிக்கிறது, அந்த மாதிரி ஒரு வழக்கம் இருக்கும். அப்போ அவங்க நல்ல செயல்கள் செஞ்சிக்க மாட்டாங்க. நல்ல செயல்களை அவங்க செய்யவே முடியாது. ரொம்ப நேரம் வரைக்கும் காலைல ரொம்ப நேரம் வரைக்கும் தூங்குவாங்க. அதிகாலையில் அவங்களால எந்திரிச்சிக்கவே முடியாது. கடைசியில் என்ன? நல்ல செயல்கள் எதுவுமே செய்ய முடியாத நிலைமைக்கு போகும்போது தான் அவங்களுக்கு வேறு வழியே இல்லை, கெட்ட செயல்கள் செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. அதாவது கெட்ட செயல்கள் யார் செய்வாங்கன்னா சோம்பேறிகள் தான் செய்வாங்க. சோம்பேறிகள் தான் கெட்ட செயல்களை செய்வார்கள். நல்ல செயல்கள் செய்ய தெரியாதவர்கள் சோம்பேறி ஆவாங்க. சோம்பேறியான பிறகு செய்யக்கூடிய வேலைகள் அனைத்தும் கெட்ட செயல்களாக மாறிவிடும். லஞ்சம் வாங்குறவங்க, ஊழல் பண்ணுறவனுங்க, நேர்மையாக இல்லாமல் பணம் சம்பாதிக்கிறாங்க, இவன் எல்லாமே சோம்பேறி தான். சோம்பேறிகளின் சுறுசுறுப்பு தான் நேர்மையற்ற ஒரு வாழ்க்கைக்கு காரணமாக இருக்கிறது. சோம்பேறிகள் சுறுசுறுப்பாக உழைக்கணும் போது, அதாவது எதிர்மறையான சிந்தனை உடையவர்கள் சோம்பேறித்தனத்துக்கு தள்ளப்படுவார்கள். தள்ளப்பட்ட உடனே அவங்க நல்ல செயல்கள் எதையுமே செஞ்சுக்க மாட்டாங்க. எதிர்மறையாக சிந்திக்கிறவங்க நல்ல செயல்கள் எதையுமே செய்ய மாட்டாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க செய்கிற செயல் எல்லாமே கெட்ட செயல்களாக தான் இருக்கும். அவங்க செய்யணும்னு நினச்சா அப்புறம் இந்த கெட்ட செயல்களாக தான் இருக்கும். அதனால் எதிர்மறையான சிந்தனை எங்கேருந்து உருவாகுதுன்னா, நீங்கள் பெரியவர்கள்ட்ட பணிவாக நடந்து கொள்ளவில்லை என்றால் பெரியவர்களை பற்றி குறை சொல்லிகிட்டே இருக்கீங்க, பெரியவர்களை பற்றி எதிர்த்து பேசிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா அப்போது உங்களுக்கு எதிர்மறையான சிந்தனை வரும். எதிர்மறையான சிந்தனை வந்தால் சோம்பேறித்தனம் வரும். சோம்பேறித்தனம் வந்ததுன்னா கடைசியில் நல்ல செயல்கள் எதையுமே செய்ய முடியாது. நல்ல செயல்கள் எதுவும் செய்யலைன்னா ஏதாவது செஞ்சு தானே ஆகணும். அப்போ கெட்ட செயல்கள் தான் நீங்கள் செய்வீங்க.
கெட்ட செயல்கள் அது செய்யும்போது தான் இந்த மாதிரி லஞ்சம் வாங்குறது, நேர்மை இல்லாமல் இருக்கிறது, ஊழல் பண்ணுறது, திருடுறது, ஏமாத்துறது, கடன் வாங்கினா திருப்பி கொடுக்காமல் இருக்கிறது, இது எல்லாமே அந்த எதிர்மறையான சிந்தனை, அது சோம்பேறித்தனம், அதனால் ஏற்படுகிற சோம்பேறித்தனம், சோம்பேறியான பிறகு நல்ல செயல்களை செய்ய முடியாமல் போகிறது. அப்போ வேறு எதையாவது செஞ்சு தான் ஆகணும் அப்படிங்கும்போது அவங்க செய்கிறது எல்லாமே கெட்ட செயல்களாக இருக்கும். அதுதான் இந்த மாதிரி நேர்மை இல்லாமல் வாழ்கிறது, திருடுறது, ஏமாத்துறது, கடன் வாங்கிட்டு திருப்பி கொடுக்காதது, இது மாதிரி ஊழல் பண்ணுறது, லஞ்சம் பண்ணுறது, கொள்ளையடிக்கிறது, கொலை தொழில் செய்வது, இது எல்லாமே இந்த எதிர்மறையான சிந்தனை நிகழ்த்துகிற ஒரு நிகழ்வு தான். சோம்பேறிகளோட இவங்க எல்லாருமே சோம்பேறிகள் தான். சுறுசுறுப்பாக இருப்பாங்க, ஆனால் அந்த எப்படி மக்களை ஏமாற்றி பணம் சம்பாதிக்கிறதுல இவங்க ரொம்ப சுறுசுறுப்பாகவே இருப்பாங்க. சோம்பேறிகளின் சுறுசுறுப்பு, இது தான் நம்ம என்ன பண்ணோம், சோம்பேறிகளோட சுறுசுறுப்பு. கெட்ட செயல்கள் செய்கிற அத்தனை பேரும் சோம்பேறிகள் தான். சோம்பேறிகளின் சுறுசுறுப்பாக தான் சோம்பேறிகள் சுறுசுறுப்பாக இருந்தால் கெட்ட செயல்கள் தான் செய்வாங்க. திருடுறது, ஏமாத்துறது எல்லாம் இதில் பிஸியாக இருப்பாங்க. அடுத்து எங்கே கொள்ளையடிக்கலாம், யார்கிட்ட லஞ்சம் வாங்கலாம், எப்படி தீய வழியில் பணம் சம்பாதிக்கலாம், இதெல்லாம் எல்லாம் அந்த ஆசை, அந்த வேகம் பாருங்கள். சோம்பேறிகள் கூட இந்த உலகத்தில் சுறுசுறுப்பாக இருக்க முடியும். கெட்ட செயல்கள் செய்கிறவர்கள் கூட இந்த உலகத்தில் சுறுசுறுப்பாக இருக்க முடியும். இந்த உலகத்தில் சோம்பேறிகள் கூட சுறுசுறுப்பாக இருக்க முடியும். எதிர்மறை, அதாவது பெரியவர்களை பற்றி நீ எதிராக பேசுகிறல்ல, பெரியவர்களுக்கு எதிராக பேசுறது, பெரியவர்களை குறை சொல்கிறது, இது சோம்பேறித்தனத்துக்கு வழிவகுக்கும். இது எதிர்மறையான சிந்தனைகளை உருவாக்கும். வாழ்க்கையில் முன்னேற முடியாது. நீ பெரியவர்களை பற்றி நிறைகளை பேசினா தான், பெரியவர்களை புகழ்ந்து பேசினா தான் அவங்க வழி விடுவாங்க, வாழ்க்கையில் முன்னேறதுக்கு வழி விடுவாங்க. ஏன்னா அவங்களுடைய அனுமதி தேவை. நம்ம வாழ்க்கையில் மேற்கொண்டு முன்னேறணும் அப்படின்னா அவங்களுடைய அனுமதியும் உதவியும் தேவை, பெரியவர்களோட உதவி தேவை. நீ பெரியவர்களை பற்றியே குறை சொன்னா அவங்க உனக்கு உதவி செய்ய மாட்டாங்க. அவங்க வழி விட மாட்டாங்க. அப்போ அவங்கள பற்றி புகழ்ந்து இப்போ பெண்கள் கூட பெரியவர்கள் தான். இயற்கை விதிமுறைப்படி பெண்களும் பெரியவர்கள் பெண்கள் இருந்தாலே பெரியவர்கள் தான். அப்படி இருக்கும்போது பெண்களை பற்றி நீ குறை சொன்னால் அவங்க எப்படி உன்னை வழிவிட மாட்டாங்க. பெண்களை பற்றி நிறைகளை பேசணும், அவங்கள பற்றி புகழ்ந்து பேசணும். அப்போ தான் அவங்க வழி விடுவாங்க, அவங்க உனக்கு உதவி செய்வாங்க, புகழ் பெறுவதற்கு உனக்கு உதவி செய்வாங்க. அது மாதிரி தான் அந்த மாதிரி எதிர்மறையான சிந்தனை உடையவர்கள். சிந்தனை என்பது எப்படி உருவாகுது, பெரியவர்களை பற்றி குறை சொல்லும்போது, உனக்கு மேலே உள்ளவர்களை பற்றி குறை சொல்லும்போது எதிர்மறையான சிந்தனை உருவாகிறது. எதிர்மறையான சிந்தனை சோம்பேறித்தனத்தை உருவாக்குகிறது. சோம்பேறியாக இருப்பவர்கள் எதை செஞ்சாலும் அது கெட்ட செயல்களை தான் செய்வாங்க. அதுவும் கெட்ட செயல்கள் செய்கிறவங்க சுறுசுறுப்பாக இருந்தால் என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி ஊழல் பண்ணுவாங்க, லஞ்சம் வாங்குவாங்க. அப்போ இந்த உலகத்தில் பார்த்திங்கன்னா சோம்பேறிகள் கூட சுறுசுறுப்பாக இருக்கலாம். அதுக்கு என்ன காரணம், பணம் தான் காரணம். லஞ்சம் வாங்குறது, கொள்ளையடிக்கிறது, கடன் வாங்கிட்டு திருப்பி கொடுக்காமல் இருக்கிறது, இதெல்லாம் சோம்பேறிகளின் சுறுசுறுப்பு. சோம்பேறிகள் கூட இந்த உலகத்தில் சுறுசுறுப்பாக இருக்க முடியும். அப்போ சரி, இப்போ பணம்னு ஒன்று இல்லைன்னா சோம்பேறிகளால் இங்கே ஒன்றுமே செய்ய முடியாது. பணம்னு ஒன்று இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், பணம்னு ஒரு நடைமுறை இங்கே இல்லைன்னு வச்சுக்கோங்க, சோம்பேறிகளால் என்ன செய்ய முடியும், ஒன்றுமே செய்ய முடியாது, சும்மா தான் இருக்க முடியும். செய்வதற்கு அவங்களுக்கு வேலையே இருக்காது. திருட முடியாது, கொள்ளையடிக்க முடியாது, அப்புறம் கடன் வாங்கிட்டு திருப்பி கொடுக்க முடியாது. ஏன்னா பணம்னு ஒரு நடைமுறை இருந்தால் தானே நீ போய் கடன் கேட்ப. அது ஊழல் பண்ண முடியாது, லஞ்சம் வாங்க முடியாது. அப்போது இங்கே பணம்ங்கிறது பார்த்திங்கன்னா நீ நல்லவனாக இருக்கணும், பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு நல்லவங்களாக இருக்கணுங்கிற அவசியமே இல்லை. நேர்மறையாக சிந்திக்கணுங்கிற அவசியமே இல்லை. நல்ல சோம்பேறியாக இருந்தால் கூட நீ பணத்தை சம்பாதிக்க முடியும். அந்த அளவுக்கு கெட்டவங்களாக இருந்தால் கூட நீ பணத்தை சம்பாதிக்க முடியும். அதுதான் இந்த மாதிரி ஆயிடுது. இந்த மாதிரி நிறைய பேர் கெட்டவங்களாக மாதிரி பணத்தை சம்பாதிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. தயவுதாட்சணை இல்லாமல், மனசாட்சி இல்லாமல். அப்போ பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு மனசாட்சி இல்லாமல் இருந்தால் இன்னும் நிறைய பணத்தை சம்பாதிக்கலாம் குறுக்கு வழியில் போய் அப்படின்னு மக்கள் நினைக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இப்போ அதுவே உங்களுக்கு நல்ல மனசாட்சியோடு இருக்கீங்க அப்படின்னா கெட்ட வழியில் பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு உங்கள் மனசு வராது. ஒரு பரிதாபம் பார்ப்பீங்க, தப்பு பண்ணக்கூடாது, நம்மளை மாதிரி தான் மற்றவங்கள ஏமாற்றக்கூடாது, கடன் வாங்கிட்டு திருப்பி கொடுத்துடணும் அப்படின்னு நினைப்பீங்க. அதுவே கெட்ட செயல்கள் செஞ்சு பணத்தை சம்பாதிக்கும்போது மற்றவங்கள பற்றி கவலையே பட மாட்டீங்க. மற்றவங்க என்னென்னு போனால் என்ன, மற்றவங்க நாசமாக போனால் என்ன, நமக்கு பணம் தான் முக்கியம் அப்படின்னும்போது நமக்கு மற்றவங்க மேலே ஒரு இரக்கம், கருணை எதுவுமே இல்லாமல் மற்றவங்கள கொடுமைப்படுத்தி பணம் சம்பாதிக்க துணிஞ்சிருவீங்க. மற்றவங்கள கொடுமைப்படுத்தி பணத்தை சம்பாதிப்பதற்கு நீங்கள் துணிந்து விடுவீர்கள்.